அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃபினோ பேமெண்ட் பேங்கில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏஇபிஎஸ் கேஷ் வித்ராவல் மைக்ரோ ஏடிஎம் வித்ராவல் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன டிவைஸ் இருக்கோ அந்த டிவைஸ் பேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இன்கேஸ் மந்த்ரா இல்லை என்ன டிவைஸ் இருக்கோ அந்த டிவைஸை நம்ம ஃபஸ்ட்டு பேர் பண்ணணும். ஸோ அந்த டிவைஸை நம்ம பேர் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ உங்கள் ஐடியை லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணதும் லெஃப்ட் சைட் டாப்பில் 3 கோடு இருக்கும். சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் பேர் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பேர் டிவைஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எஃப்இ ஸ்கேனர். இந்த எஃப்இ ஸ்கேனர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்இ ஸ்கேனருங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட எவலடி டிவைஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எவலடி யூஸ் பண்ணிங்க. இல்லை மார்ஃபோ இருக்குன்னா மார்ஃபோங்கிறத கிளிக் பண்ணிங்க. மந்த்ரானா மந்த்ரான்னு கிளிக் பண்ணிங்க. இல்லை இது செக்யூஜன், ஸ்டார்டெக், கேரடெக், எவலெட் என்ன உங்கள்கிட்ட இருக்கோ ஸோ அந்த டிவைஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எந்த டிவைஸ் இருக்குதோ அதை கனெக்ட் பண்ணிங்க. அதை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ப்ராசஸே பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்டரில் உங்களுக்கு என்ன டைப் எவலைட் இருக்கா, இல்லை எவலைட் ஏரடெக் இருக்கா, இல்லை மெண்டேஷன் உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருக்குதோ பிரிண்டருக்கு அந்த டிவைஸை கனெக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்பேட்னு ஒன்றும் கிடையாது, மைக்ரோ ஏடிஎம் தான் பின்பேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பின்பேடில் உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருக்கோ, இப்போ சன்யார்டு இருக்குன்னா சன்யார்டு சூஸ் பண்ணிங்க, பேக்ஸ் இருக்குன்னா பேக்ஸு, WDA இருக்குன்னா WDA போட்டுங்க, மந்த்ரா இருக்குன்னா மந்த்ரான்னு போட்டுங்க. சரிங்களா? ஸோ அதை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ் ட்ரான்சாக்ஷன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. இன்கேஸ் எஃப்இ ஸ்கேனர் ஒர்க் ஆகலை, சில பேர் கைரேகை இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ரேகை மூலமாக கண்ணை ஸ்கேன் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன டிவைஸ் இருக்குதோ அந்த டிவைஸை நீங்கள் சூஸ் பண்ணி பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மந்த்ரா டிவைஸ் இருக்குது. ஸோ அந்த மந்த்ரா டிவைஸோட பாக்ஸ் இது தான். ஸோ இதில் இருக்க டிவைஸை வெளில எடுத்துங்க. இந்த மந்த்ரா டிவைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இது போல் தான் பேக்கிங்கில் வரும். சரிங்களா? ஸோ இதில் பின்னாடி சீரியல் நம்பர் இருக்கான்னு பார்த்துங்க. ஸோ ஓடிஜி கேபிள் இருக்கான்னு பார்த்துங்க. இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஓடிஜியை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு சில மாடலில் ஆட்டோ ஓடிஜியாக இருக்கும். ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிஜி நம்மளாக தான் ஆன் பண்ணணும். சரிங்களா? ஸோ உங்களோட மொபைல் செட்டிங் போயிடுங்க. மொபைல் செட்டிங் போயிட்டு ஓடிஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த ஓடிஜிக்கான எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். ஸோ ஓடிஜிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த டிக் பாஸ் ஓடிஜிங்கிற டிக் பாஸை டிக் அடித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிடும். ஸோ அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த ஐடியை நம்ம உங்கள் ஃபினோமித்ரா ஐடியை லாகின் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கிறது மந்த்ரா தான். எஃப்இ ஸ்கேனரில் மந்த்ரான்னு கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே இதில் 2 ஆப்ஷன் கேட்குது பார்த்தீங்களா. L1 நியூ டிவைஸ் ஆடி சர்வீஸு, L0 ஓல்டு டிவைஸ் ஆடி அண்ட் நான் ஆடி சர்வீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2ஆவதாக இருக்க டிவைஸு ஓல்டு டிவைஸு. L0 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைஸ் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கனெக்டட் டிவைஸில் மந்த்ரான்னு வந்துச்சு. சரிங்களா? ஸோ நான் கீழே ஃபினிஷுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏஇபிஎஸ் கேஷ் வித்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த எஃப்இ ஸ்கேனரை பேர் பண்ணிவிட்டு ஏஇபிஎஸ் அதோடய ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேஷ்போர்டில் இந்த குயிக் லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணாதான் லோட் ஆகும். லோட் ஆனதும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கேட்கும், மெர்ஜன் ஆதார் ஆதென்டிகேஷன் ஃபார் ஏஇபிஎஸ் டு எஃப்ஏ ஆக்டிவேஷன். ஸோ 24 hours ஒன் டைம் அதை எப்போ நம்ம லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுறோமோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் யார் பேரில் இந்த ஐடி இருக்கோ அவங்க கைரேகை வச்சாங்க. சரிங்களா? ஸோ இதில் நடுவில் ஷீல்டு மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி ஓகே இது எல்லாமே கேட்கும். கீழே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இதில் ரெடி டு யூஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே,
அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த மந்த்ராவுக்குன்னு ஒரு ஆடியோ சர்வீஸ் இருக்கு இல்லையா, மந்த்ரா ஆடியோ சர்வீஸ்னு ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆப்பை போய் ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா டிவைஸ் இஸ் ரெடி டு யூஸ்னு வச்சு. ஸோ இது ஃபஸ்ட் டைம் கான்ஃபிகர் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு டிலே ஆகும், அதுக்கப்புறம் கரெக்டாகிடும். ஸோ இந்த ஷீல்டு மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் லைட் எரியுது. ஸோ உங்கள்ட்ட கைரேகை வைங்க. இப்போ உங்கள்ட்ட கைரேகை வச்சிங்கனாக்கா இங்கே கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். AEPS 2 factor auth டேட்டா இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ எனக்கு வந்து 2 factor ஆதென்டிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் உள்ளே போகிறேன். இந்த ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே மூவ் ஆக முடியும். சரிங்களா. ஸோ மறுபடியும் AEPSஐ கிளிக் பண்ணுறேன். லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா AEPS கேஷ் வித்ட்ராவல், AEPS மினி ஸ்டேட்மெண்ட், AEPS பேலன்ஸ் என்கொயரி, AEPS லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன், இது போல் எல்லா ஆப்ஷனும் வந்துச்சு. சரிங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு AEPS பேலன்ஸ் என்கொயரிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பேங்க் நேம் கேட்குது. நான் என்னோடய பேங்க்கை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கஸ்டமரோட பேங்க் என்னவோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண போகிறேன். ஸோ கஸ்டமரோட ஆதார் நம்பர் என்னென்னு என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும். சரிங்களா. என்ன பேங்க்கு, ஆதார் நம்பரோட லாஸ்ட்டு 4 டிஜிட் காட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா ஆதென்டிகேஷன் வந்து ஃபிங்கரை வச்சு பண்ண போகிறீங்களா இல்லை கண்ட்ரேகை வச்சு பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். நம்மக்கிட்ட வந்து மந்த்ரா தான் இருக்குது. ஸோ கண்ட்ரேகை வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த மேலே இருக்க இந்த டிக் பாஸை வந்து டிக் அடிச்சிங்க. டிக் அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த இதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த ஷீல்டு மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் பயோமெட்ரிக் லைட் எரியும். ஸோ கைரேகை வச்சோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. சரிங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறனாலும் எடுக்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி, இல்லை இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேரும் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இதில் வந்து ஷார்ட்கட் இருக்குது. டூ AEPS, டூ மைக்ரோ ATM, ஃபினிஷ். மறுபடியும் AEPS வேணும், அந்த AEPSஐ கிளிக் பண்ணிங்க. சரிங்களா. இப்போ AEPS கிளிக் பண்ணதும் மறுபடியும் வருது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். மினி ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணி அதே போலயே பார்த்துக்கலாம். ஒரு லாஸ்ட் 9 டிரான்சாக்ஷன் வந்து நமக்கு இதில் ஷோ ஆகும்.